திருமணம் நடந்து அன்றே உன்னை விட்டு பேசிவிட்டான். அப்படி என்றால் அவன் முன்னிடத்தில் எதுவும் கூறவில்லையோ? உன்னிடத்தில் எதுவும் கூறாமல் எங்கு சென்றவன் ஐயா அதாவது கரெக்டா அந்த இதுவான பார்த்தேன். ஆமா அவன் அங்கதான் இருக்கிறான். உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரி மோகனா வீட்டுல இருந்தாரு. நான் பார்த்தேன். அந்த வழியா நான் கரண்ட் பில்லு கட்ட போனா அப்ப பார்த்தேன். அப்படியா? ஆமா 145 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டினேன். என் வீட்டுல ஒரு மீட்டு குடிச்சுதான் காசி மோகனா வீட்டில் இருக்கிறாரா? அவர் பையன் விரைவாக அழைத்து வருகிறேன். அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. எனக்குதான் தெரியும். இருவரை சென்று அரண்மனை காட்டு பார்த்து விட்டு அறுசுவையான உணவு அதுவும் கைப்பட்டதால் தேவ அமிர்த போல் இருந்தது. எனக்காகவே என்னை நினைத்து சமையல் செய்ததால் இவ்வளவு சுவையாக இருக்கிறதா? என்ன ஒரு கொடுத்து வச்சு கொண்டானா? எனக்காகவே என்னை நினைத்துக் கொண்டே சமையல் செய்திருக்கிறார். மகனா இது நினைக்கும் பொழுது எனக்கே பெருமையாக இருக்கிறது. வாழ்க்கை கிடைத்த இன்பமடி எப்படி எல்லாம்
என்ன எவ்வளவு தூரம் தான் கிடைக்காது? ஓ இதுதான் தாஜி மோகனா இல்லம். ஓ 6ஆம் நம்பர் சொன்னா நம்பர் பக்கம் 9. ஏய் 4 தேதி சரி அதுதானே பாக்குறோம். ஐயா கற்கண்டே சர்க்கரையே உன்னை பார்த்ததும் என் மனம் நாடு நாடு என்று நாடுகிறது. உன் மனம் நாடவில்லையா? என்ன நம்ம எதற்காக வந்திருக்கிறோம்? நாம இதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அதானே சரியாகட்டும். அதாவது நான் இதே நாட்டு காவலன் தான். நாட்டு மன்னர் வந்திருக்கிறார் தன்னுடைய மகனை அழைத்து செல்வதற்காக. நாட்டு மன்னர் வந்திருக்கிறாரா? அதோ இருக்கிறார் பார். எங்க இருக்கிறார்? அண்டை உன்னை தேடி கொண்டு வந்திருக்கிறாங்க. தேடி கொண்டு வந்துடுறேன்னா தேடி நான் கொண்டு வந்துருக்கிறேன். எதற்காக என் தந்தை வந்திருக்கிறார் தெரியுமா? மகனுக்கு விருப்பமில்லாத திருமணம் செய்து வச்சு விட்டுவை இப்போது அவனாக பார்த்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் உனக்கும் எனக்கும் மறுமணம் செய்ய வந்திருக்கிறார். அந்த மகனை கொடுத்து விட்டு வருகிறேன். அப்பா வணக்கம். அப்பா யாருக்கு வேண்டும் உனது வணக்கம்? நீ வந்து இருக்கும் இடம் எந்த இடம் என்று உனக்கு தெரியுமா? நான் இருக்கும் இடம் குடியிருந்த கோவில். அன்றாட வணங்கக்கூடிய பொங்கேட்டிக்கால இந்த கம்மியாட்டிய அவள் காலில் இதே வார்த்தை வேறு யாராவது தெரிந்தால் கரம் வேறு சிரம் வேறு ஆகியிருக்கும். ஏதோ என் தந்தை என்பதற்காக உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். தந்தை வந்தான் தக்க மரியாதை கொடுத்தேன். அந்த மரியாதை தெருவில் கீழே நாக்கு தந்தை கேட்டாதீங்க. உனக்கு எனக்கு மருமகள் தந்தை இருக்கிறார். நான் பேசி முடிக்கிறேன். மாமா வணக்கம் என்று எந்த முறையில் என்னை அழைத்தாய்? ஒருவேளை மாமனார். மாமனார் யாரை திருமணம் செய்து கொண்டால் மாமனார்? யாரையா? உன் மகனை. என் மகனை. இந்நாட்டு இளவரசன் அவன். அவனுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் ராசிக்குள்ள பெண்ணி அவ்வளோ ஆசை இருக்கிறதா? திருமணம் செய்யக்கூடாதா? ஒரு ராசிக்குள்ள பெண்ணி என்ன குறியிருக்க வேண்டும்? இது தாசிக்குள்ள வீடு. இங்கெல்லாம் வரக்கூடாது. நீ இருக்க விடம் அந்த புறம் என்று கூறியிருக்க வேண்டும். அட கேள பையா, எந்த பணக்காரன் வந்தா எந்த பொருளை உன்னோட வெளி போக சொல்லுவான்? இந்த தாசிக்கு தேவை பணம். உனக்கு பணம் எவ்வளவு வேண்டும்? உன் மகன் யாருக்கு போகணும்? அனுப்ப மகனை அனுப்ப முடியாது. இங்கிருந்து போக முடியாது. போட என் மகனை பேசி பக்கத்துல ஆதரவு வச்சுக்குவேன். உன் பையன் பேரு நான் போறேன். உன் பையன் வந்தா ஒழுங்கா போயிட்டுனா தப்பிச்சு இல்ல என் மகன் தூக்க மாட்டிருவேன்.
மாட்டுவோம் எங்க இதே கிராமத்துல சட்டோதாங்கல்ல அது ஒத்துவாரு மத்தவங்க மாட்டுவேன் போக முடியாது தயாராகுது இப்போ ஐயோ எது வச்சா அந்த ஆதம் பார்க்க பெற்றுட்டார கொட்டாய சுத்தி அவன் கொட்டாய சுத்தி சொல்லுமா ஆமா ஆயிட்டுக்குமா என்ன பண்ணுங்க அது முடிந்து பார்த்துட்டு கூட கடவுள் நல்லா கூட எவன் சொல்லி கேட்காத தந்தை அடிக்கடி நடிச்சு தாசி பேசி அதுலே அந்த தாச்சி வச்சு சொல்லிக்கிறேன் அந்த கழுத அதை விட்டுட்டா இட்லி சொல்லாமடா சொல்லாமா சொல்லலாமா அது போல போகட்டும் 12 மணிக்கு நான் வரேன் 10 மணிக்கு என் பிள்ளை வசல்லு 12 மணிக்கு அவரு அதுக்கு மேல 1 மணிக்கு நீ அதுக்கப்புறம் நானு கரெக்டா காலையில 8 மணிக்கு அது கொண்டு நான் வேற கேட்டுருந்தேன் எனக்கு ஒரு டைம் ஒதுக்கி 4 மணி ஷிஃப்ட் எடுத்துப்பா என்னடா இதெல்லாம் சால்கம் கம்பெனியாடா பையா இல்ல சீட் இல்லாத யாரும் எப்படியெல்லாம் அடிச்சிடா மத்திய இது கேட்கும் போது கண்ணன் தண்ணி வந்துடாது அவளை பார்த்து அடிக்கலாமா நானு காட்சியமணி அரண்மனை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தாசி வீட்டில் உனக்கு என்ன வேலை?
புறப்படும் மகளாம் அரண்மனைக்கு. அடச்சாய், தந்தை, அது என்ன மறுத்தேன்? வேண்டாம், வேண்டாம் என்று மறுத்திருந்த ஏழை பெண் கலைச்செல்வியை மனமுடித்து வச்சவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்பொழுது இடைக்கேற்றவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் நேரத்திலே வந்ததே தவறு. மனிதனம் இல்லாமல் மோகனவை பார்த்து தாசி பேசி என்று அழைத்திருக்கின்றது. நீயடா என்னுடைய தந்தை? நீ அல்லடா தந்தை. தந்தை என்று பாராமல் இப்படி மாற்றி வதைக்கின்றாயே, இது உனக்கு நியாயமாக தெரிகிறதா? நீதிக்கே தந்தை வாட்டி வதைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் சத்தியமணிதான் உன் கூட கடந்து வருகிறான். தாசி உன் கூட வரமாட்டான். ஆனால் இருக்கும் வரையில் தான் தான் என்பார். பிறகு சத்தியமணிதான் பாருங்கள் தாசி. அடச்சாய், வார்த்தைக்கு வார்த்தை அவளை தாசி தாசி என்று சொல்கிறாயே. அவள் தாசி அல்லடா, என் மனதிற்கு உகந்த உண்டாசி. அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எல்லாரும் அவளை சென்றப்பார், அஜந்தாவளை சென்றப்பார். ஏன் அந்தரங்க லீலைகளை எப்படி எப்படி சிற்பங்களாக்கி கோவில்களில் கொண்டார்கள்? அவர்களை நான் முட்டாள்களா? அவர்கள் வழியில் வந்த கலா ரசிகர்கள் என்னை பார்த்து தாசி வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? நான் துண்டுச்சு விடுறேன். தாசின்னு சொல்லாத, வேசின்னு சொல்லு. சொல்லாத. இல்ல, ஒருத்தன் இங்கேயே அறுத்து விடுவோம் கையில. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய், என் விருப்பத்திற்கு மகிழ்ச்சிக்கும் அந்த ஆண்டவுடைய குறுக்கே வந்தாலும் அவன் எதிரிதான். தந்தை என்னோட தந்தை. ஆமா. ஏய், என்னுடைய தந்தை அடிப்ப உதைப்ப மறிப்ப அதுக்காக யாரு?
சொல்லிப்போம். ஆகாத மனைவியை இப்படி கிடைச்சிருக்கு. ஐயோ, கரம நாட்டடிக்கிறாங்க. அக்காவா? ஆகாத மனைவியார் இப்படி கிடைக்கும் என்று ஏளனமாக பேசுகிறீர்கள். அக்காவா என்று பறித்து பேசுகின்ற செலவே உள்ளம நற்பண்பம் கொண்டவர்கள் இந்த உலகத்திலே நான் பார்த்ததே கிடையாது. ஆயிரம் முருகால்கள் பொண்டாட்டிக்கால இருந்த கம்பெனி யாருன்னா அது நானாதான் இருக்கும். காலில் விழுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆமா, இந்த மாதிரி நல்ல புத்தியும் கிடைக்கும், காலையில சுகத்தம் கிடைக்கும். ஆமா, எனக்கு மறுமண பேச அக்காவோட பேசிட்டு வர அண்ணா எவ்வளவு கோபமாக இருந்தாலும் எப்படி சாந்தமாக பேசினாலும் அவன் குறைந்து விடுவான் என்பதை புத்திமதி தெரிந்து விட்டு பேசுகிறான். ஓகே. இவளல்லவா பெண், இவளல்லவா பத்தினி செல்லம் கேட்கப்படுது அவனை பத்தி பத்திரமாக பார்த்து நம் நாட்டு காவல நான் பேசலாம். நம் நாட்டு காவல பின்னால் கூட பாத்துக்கணும். சரி மகனா வரட்டுமா வரட்டுமா? அக்கா உட்காருங்க. அக்கா போகல வீட்டு கையில வந்து நீங்க வராம வந்துருக்கீங்க. அக்கா நீங்க தான் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அக்கா நீங்க தான் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அக்கா வரவேல உட்காருங்க. தங்கச்சி நீங்க உட்காருங்க. சரி எது குடிக்க தண்ணி எடுத்து நீங்க சொல்லுங்க. குதிரை என்னோட நீங்க இவன் கதை என்னன்னு கேட்டியா? இவன் கதை என்னன்னு கேட்டியா? வீட்டு சாப்பாடு சரி இருந்தால் அவன் அந்த மாவன ஹோட்டலை தேடிதான் வர போறான். அதாவது வடை போடணும், பாயாசம் போடணும், இட்லி போடணும், பொங்கல் போடணும், பிரியாணி போடணும், ஒரு நாளைக்கு பிரியாணி போடணும், ஒரு நாளைக்கு குச்சக்காய் போடணும். குச்சக்காய்னா குஸ்கானா நல்லா இருக்கும், முட்டை வச்சு கொடுப்பாங்க. குச்சிக்கானா கொஞ்சம் பொழு பொழு, அது பேரு குச்சிக்கா. அந்த மாதிரி கொடுத்துருந்தா அவர் ஏன் இந்த ஹோட்டல் தெரியும்? ஹோட்டல் இருக்கிற சுவை எந்த ஹோட்டலும் கிடையாது, எந்த ஹோட்டலும் கிடையாது. என்ன தெரியுமா? அதாவது காங்கிரத்தில் இருக்கிற முனியாண்டி விலாஸ் கசமான ஹோட்டல் சொல்றேன். பேர் போன ஹோட்டல் அதான பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, அதான முனியாண்டி விலாஸ். அதான் முனியாண்டி விலாஸ். கணபதி விலாஸ் 10 ஹோட்டல் விட்டு நான் போனேன். போகட்டும், கதை சொல்ற நல்லா கேட்டுச்சு. இவன் தஞ்சாவூர் கேட்டா சக்கரத்தி சாவிலா சொல்லு எங்க அம்மா கதை எப்படி? இவன் தந்தி தாப்பாலாம் தஞ்சி தப்பாலா அருளி போட்டே தேப்பாலாம். எல்லாம் சொல்ற கேட்டுக்கோ. ஊரோர ஆட்டணமா, ஊரோரம் சுத்துது நாட்டணமா, ஊரோர சுத்துது நாட்டணமா. பசங்களா மொட்டை பசங்க எல்லாரும் ஊர்ல இருக்கிற மொட்டை பசங்க எல்லாம் விட்டு ஆட்டணுமா. எல்லாரும் இட்டு போய் பட்டாமையை தள்ளி விட்டு லாரி பஸ் என்னடா? தெரியுமா கொஞ்சம் சொல்லுவேன். காக்கா கரைச்சா பொம்மலுக்கு உட்பா எங்க அம்மா கட்டிட்டு வர்றா புழு கலர்றா, நீல கலர்
அம்மா தாய் நான் பார்க்க போறேன். நான் போய் போட்ட பிராடு பையனா நான் நீ பிச்சு உச்சி வச்சுக்கிற கோழி இந்த பேசுமா ஞாபகம் அந்த கோழி வச்சு மாதிரி ஏய் இவங்க சொல்றத கேட்டுக்கோ. இவ பத்திரிக்காரிய பாம்பு கடிச்சுடா. சக்கரத்தை பாம்பு வந்தாரு சக்கரத்துக்கு. அவங்க எல்லாம் வேளாண்ட போனா பெண்ண கொட்டாது என்ன சோத்த வச்சுன்னு சொன்னோம் இருக்காது. சரி இவரை ஆட்டத்துக்கு கூட்டு வந்து மிருந்துங்கிற வந்து 3வது நிலை வச்சுக்கிற போட்டிக்காரன் போட்டுக்காரங்க. இது உண்மை. ஏற்கனவே உத்தரம் பண்ண வாங்கி போய் எடுத்துட்டு போய் ஓட்ட போறேன்னா நேரா உத்தரவுக்கு போறான். யார் விட்டு கொடுக்கலாம்? யார் காவுக்கு ஆமா எட்டு போய் 1000 ரூபாய் கொடுத்துட்றான். 500 ரூபாய் தோட்டுனா சொல்லிடுறான். இதாம்மா சம்பளம் வந்தது. 1500 ரூபாய் 1800 ரூபாய் அம்மா 300 ரூபாய் உப்பா பண்ண விடுறான். எல்லாம் கொடுத்தா கொடுத்தா ஐந்து மாட்டோம். மல்லிகா ஒரு மல்லிகா கொல்லிக்காவை சொல்றான். ஓ மை காட். அது போல போகட்டும். ஏய், எப்படி போக முடியும்? என்னால பார்க்க முடியாது. நான் இருந்தாலே இருமைக்காத சூரியன் படுதெல்லாம் முடியுது. அந்த புண்ணுல கவுச்சு மரம் நீங்க வந்து அடுத்த போதும் போடு சப்போட்டாவா சப்போட்டா சப்போட்டா கொய்யா பழம் இதெல்லாம் விற்க கூடாது. நாவ பழம் மட்டும் விற்கிறீங்க. நாவ பழம் நல்லா இல்லு